ஒரு வழியாக ஹோட்டல் வந்தாச்சு. ஹோட்டல் வந்தோடனே ஹீட்ரு இங்கே வச்சுருக்காங்க. ஏதோ கையை காமிக்கிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ரூமை பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ரூமு நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் ரூமுடைய நிலைமை. இங்கே போகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஒரு கிளாஸ் இருக்குது. இங்கே டாய்லெட், பாத்ரூமு, இது எல்லாம் நல்லா தான் இருக்குது. எப்போதும் உள்ளே தான். டாய்லெட்டுக்கு போனாக்கா ஹேண்ட் ஷவர் இருக்காது. ரூம் வந்து நல்லா வித்தாக இருக்குது. நல்லா போகிறதுக்கு டேபிள் எல்லாம் இருக்குது. மெயின் விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, இதை திறந்த உடனேமே பாருங்க, வியூ அந்த மாதிரியான ஒரு வியூ இருக்குது எங்களுக்கு. வாவ்! இதை தொடர்ந்து நம்ம டூரை பார்ப்போம். சந்தைங்க இப்போ ஹோட்டல் உள்ள என்ட்ரானோடனே இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே யார்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல மாட்டாங்க. சட்ட தரன்னு அடித்து முடிச்சு விட்டுறாங்க. ஸோ இது ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ளால இருக்குது. இதை முடித்து நாங்கள் இப்படி போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. சில்லுண்டு அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ளே இருந்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியே வந்தோடனே சில்லுண்டு ஆகிடுச்சு. வாவ்! ஸோ இதுதான் நம்ம மங்கி கேப் போட்டுக்கிட்டு போகிறோம். ஏன்னாக்கா இங்கே உள்ள கூதை தாங்க முடியலை. அதனால் அப்படியே போகிறோம். நம்மளுடைய சேனல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நாங்கள் தெரிஞ்சதோ தெரியலையோ அப்படியே நடந்து போகிறோம். இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க முடியும். நீங்கள் இப்போ பார்க்கலாம். வீடியோ திருப்பி காமிக்கிறேன், அதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம யூஎஸில் இருந்துகிட்ருக்கோம். இப்போ கனடாவை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பெரிய பெரிய பில்டிங் தெரியுதுல்ல, அதான் கனடா. இந்த இடத்த பாருங்கள். கனடா, டியூட்டி ஃப்ரீ கனடா, நெக்ஸ்ட் ரைட் அப்படின்னே போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி போயிட்டு இருக்கோம். காரணம் என்ன, கூதை ஜாஸ்தியாக இருக்குது. நல்லா கும்முன்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்தாக்கா நல்லாயிருக்கும். இது வந்து நயகரா சீனிக் பார்க்வே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இதுதான் இந்த பலூனில் போகிறது. நான் ஓப்பன் தி அட்ராக்ஷன் நயகரா ஃபால்ஸ் USA லைவ். வாவ்! இந்த பலூன் தான் பறக்குது போல் இருக்குது. ஓ, எப்படி பறக்குன்றது இல்லையே. இந்த பலூனில் பறந்து நயகரா ஃபால்ஸை வந்து காமிக்கிறாங்கனால எப்படின்னு தெரியலையே. லைவ் ஆன் ஏர். ஊஃப், ஸோ கோல்டு. அப்போ இதை செக் பண்ணாக்க தெரிஞ்சிடும். நம்ம இந்த இதில் போனாக்கா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பெரும்பாலும் நயகராவுக்கு போகும்போது எதில் போவாங்கன்னாக்கா போட்டில் போவாங்க. நம்ம வேறு இதில் போவோம். இது என்ன பலன்னு தெரில. காய்ச்சி அப்படியே எனக்கு என்னன்னு இருக்குது. அதில் ஒரு குருவி வேறு இருக்குது. செம்மையாக இருக்குது. பெட்ரோல் ஸ்டேஷன் இங்கிட்டால இருக்குது. கனடாவை ஈஸியாக பார்க்க முடியுது. ரெயின்போ பிரிட்ஜ் கனடா. யூஸ் பூத் லேன்ஸ். டோல் பிரிட்ஜ். நோ கமர்ஷியல் ட்ராக்ஸ். மேகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. மேகம் மூட்டம். ஓஃப், கூதை செம கூதலாக இருக்கானா. இது வாக்கிங் டூர் தான். அப்படியே பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவு காமிக்கிறேன். ஏன்னா கூதை தாங்க முடியலை. இதெல்லாம் நான் எப்படி நடக்கிறான்னு தெரில. கருப்பு கலர் அணியில் பாருங்கள். கருப்பு கலரில் எல்லாம் வேறு கலரில் இருக்கும். இதுதான் கனடா பார்ட்ரு. தெரியுதுல்ல, பெரிய பெரிய பில்டிங்கு. இது என்ன கனடா. இந்த சைடெலாம் நாங்கள் யூஎஸில் இருக்கோம். நயகரா ஃபால்ஸ். கேசினோ விசிட்டர் பார்க்கிங். வெளியே வந்து 3 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்கெல்லாம் கையெல்லாம் நடுங்குது. ஏன் this one? No, other side. Hyderabad biryani there I saw. Rainbow Bridge, Canada only. Duty free. Main Street USA.
ரைட் சைடில் போகுது. இது பாருங்கள், இது மஸ்ட்டு ஹேண்ட் க்ளோவ் தேவைன்னு நினைக்கிறேன். இந்த இதுதான் மெயினாக கனெக்ட் பண்ணுறது இந்த ஏரியா. இங்கிட்டலாம் வந்து இந்தியன் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதை பார்க்குறது தான் வந்திருக்கோம். அதை சாப்பிட்டா தான் சரியாக வரும். நயகரா தந்தூரி ஹண்ட், அதுவும் இந்தியன் இது தான். எஸ், அது தெரிஞ்சு வச்சுருக்காங்களே, இந்தியன், நேபாளிஸ், சைனீஸ் குஷன். ஹைதராபாத்தி பிரியாணி, இந்தியன் ரெஸ்டாரண்ட். வா, what happened? Nobody? Oh, bad news. Nobody. Chicken tikka kebab, halal food. இங்கே லைட் எரியுது, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு போட்டிருக்காங்க. இதுலையாச்சும் என்னமோ கிடைக்குது தான் பாப்பா. Why nobody cooking? There is another one. மெக்சிகன் ஃபுட் இருக்குது இங்கிட்டால. Made of the mist. No, come parking. No problem, we will go this Food court? over there. No, this is also Indian, already available. Indian, Nepalese and Indian cuisine. Oof. இங்கே பாருங்கள், ஒரு வழியாக நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தாச்சு. இந்தியன் ரெஸ்டாரண்ட் நயகரா தந்தூரி ஹண்ட். பயங்கர கூலாக இருக்குது. இதில் good, still not clean. Other table. டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அதுக்கிட்ட போயிட்டுருக்காங்க. பெரிய லெவலில் கூட்டம் இல்லை. ஏன் கூட்டம் இல்லைன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஓ, ஆனால் செம்ம செல்லுண்டு இருக்குது. செல்லுண்டா இப்படி ஒரு செல்லு இல்லை, அப்படி ஒரு செல்லு இல்லை, வேறு லெவலில் சில்லாக இருக்குது. ஒப்பப்பப்பப்ப அப்புறப்பப்பரப்பா அப்புறம் கலாஸ் ஐஸ் கட்டியாக போச்சு. வேறெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈரமாக போய்டும் போல இருக்குது. என்ன 8 நிமிஷத்தில் வந்துடும்னா, நாங்கள் 20 நிமிஷம் நடந்தாச்சு, ஒன்றும் வந்த பாடு இல்லையே. ஃபால்ஸ் நைட் வியூ பார்க்கணும், அதுக்கு தான் மெயினாக போகுது. அப்புறம் அங்கே உள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணும். இந்த ஸ்ட்ரீட்டு, இது நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே ஷாப்பிங் சென்டர் இருக்குது, நயகரா சென்டர் அப்படின்ட்டு. அது உள்ளே தான் என்ட்ரு ஆக போகிறோம். ஓ, சுற்றி வர கார் பார்க்கிங் பெரிய லெவலில் வச்சுருக்கான். எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியலையே. ஆள் 2 பேர் தான் இருக்கோம். ஃபாஸ்ட் டிஷர்ட் ஃபேக்ட்ரி, ஐஸ்கிரீம், ஹுட்டீஸ், பார்க்கிங். As always, that is the dream. Golf visitor information, 2 tickets. Wow. அமெரிக்கன் ஃபால்ஸ். இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறதுக்காக இருக்கோம். நீங்கள் வந்தாலும் இந்த இடத்துக்கு போங்க. 16 மைல் அட்வென்ச்சர் ஷட்டில்.
ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்தோம். அந்த மாலுக்குள்ளே வந்தாக்கா அந்த சைடில் தாஜ்மஹால் அப்படிங்கிற ஒரு ஹலால் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும், இங்கே ஹலால்னு போட்டிருக்காங்க. நான் டெக்னோ எனிதிங். ஸோ இதுதான் ப்ரைஸ் ரேட்டு போட்டிருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. அந்த மெனி மோர். ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்பீங்க, நம்ம ஊரில் கூட இவ்வளோ குல்ஃபி கிடையாதுங்க. என்னங்க பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த குல்ஃபியில் பாருங்கள் எத்தனை வகையான குல்ஃபி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அப்பா, நம்ம ஊரில் கூட கிடையாது இந்த மாதிரியான குல்ஃபி. ஆனால் இங்கே சாப்பிட்ட சாப்பாடு தந்தூரி நான்லாம் சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. மசாலா சாலை வந்து கொஞ்சம் சூடு இல்லாமல் இருந்துச்சு, தவிர மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது. நைட்டு 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். பெரும்பாலும் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தாக்கா ஏகப்பட்ட இந்தியன் கடை இருக்குது, ஆனால் எல்லாமே க்ளோஸ்டிங்காக இருந்துச்சு. இது ஒன்று கிடச்சதுனால நம்மளுக்கு வசதி இருந்துச்சு. ஏஷியன் கடை ஒன்று இருக்குது, பப்பா ஜோன்ஸ் இருக்குது. அப்புறம் மேலால் என்னமோ க்ரீன் ஃப்ரெஷ் டெல்லின்னு இன்னொரு இதுன்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நாங்கள் நயாகரா நைட் வியூ பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அடுத்தது நாளை காலைல மற்ற இடத்த போய் பார்ப்போம். கண்டினியூவாக நம்ம சேனலோட இணைந்தே இருங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் லன்ச் சாப்பிட்லங்கிறதுக்காக டின்னரை சேர்த்தாப்பில் முடிச்சாச்சு. இப்போ செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு, அதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கேன். இதுதான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது, ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குது, ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. ஆனால் எதுவுமே ஓப்பனாக இல்லை, என்னன்னு புரியலை, நம்மளுக்கு ஒன்றும் புரியலை. ஒரு சமயம் நம்ம வந்து நேரம் அப்படியா இல்லாட்டி இந்த நேரத்தில் அந்த அளவுக்கு ஒரு இது இல்லையானுங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. அதுபோல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிள்ஸ் எப்போதும் எல்லா நாடுகள்லேயும் இருக்கிற மாதிரி சைக்கிள்ஸ் இங்கே வந்து எப்போதுமே உலக நாடுகளில் இப்போ வந்துக்கிட்டு சைக்கிள்ஸை வந்துக்கிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த ஏரியாவில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் சுற்ற முடியும், என்ன பண்ண முடியுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம நயாகரா ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். எவ்வளோ நாளுக்கு சர்வை பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை, ஏன்னா நான் க்ளவுஸ் எதுவும் வச்சிடல. பாருங்கள், வெறுங்கையோடு வந்திருக்கேன். இப்போ சில்லுண்டு இருக்குது. கிளைமேட்டு தான் இங்கே வேறு லெவல். ஸ்கை அதை பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்கள், வித்த காமிச்சிட்டு அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான், கீழே விழுந்துட்டான். நயாகரா ஃபால்ஸ் ஸ்டேட் பார்க் இந்த இடம்தான். இந்த இடத்துல தான் நம்ம போய் பார்க்கணும். எங்கெங்கே போகிறோங்கிறது இதிலே இருக்குது. பாருங்கள், இதில் இந்த ஒரு மேப்பை முடித்தாலே நம்மளுக்கு போதும், வேறு எங்கேயும் போக தேவையில்லை. இது ஃபுல்லாக போகணும். எப்படி போகிறது? ஓகே, லெட்ஸ் see. ஓகே, இருக்கு ஆணிப்புள்ளி இப்படி. ஸோ ஒரு ஆளும் கோந்து இல்லை, இங்கெல்லாம் எல்லாம் எம்டியாக இருக்குது. Visitors enter American Falls made of mist, pedestrian bridge to Goat Island Cave. This is 2 things we can go. Tomorrow better, right? Yes? No? Tell me something. So we have to go this side. ஸோ இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டாஃப் பார்க், நயாகரா ஸ்டாஃப் பார்க் வந்தாச்சு. இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ஏரியாவை பாருங்கள். இந்த இதில் தான் போட்டிருக்காங்க, எங்கெங்கே போகணுங்கிறது கிளியராக போட்டிருக்கு. நாங்கள் இப்போ போகிறது வந்து நயாகரா ஃபால்ஸ் போட்டு பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். சூரியனை சில்லுண்டு இருந்தாலும் நம்மளுடைய இது வேறு லெவலில் தான் இருக்குது. ஹாய், ஷூர்.